நீங்க துன்பத்தின் பாதையில் நான் நடந்த போதும் அப்படின்னு சொல்லி அப்படி பேசி அது வரிகளை சொல்லும்போது வரிகள் சாதாரணமா அப்படி தொடங்கினாலும் அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பெயின் இருக்குல்ல உங்களுக்குள்ள நீங்க வலி கடந்து என்ன வந்த இப்போ அது பாடும்போது நான் அழுதேன். துன்பத்தின் பாதையில் நான் நடந்த போது துயரத்தின் எல்லையை நான் அடைந்தேனே. ஓ வந்திட்டாரே வாசலண்டை உணரவில்லையா? இதோ வந்திட்டாரே வாசலண்டை உணர்வில்லையா? ஊற்றும் தேவரே, மனம் இறங்கும் தேவனே. வாலிபரே எழும்பிடுங்கள், செய்திகளாய் புறப்படுங்கள். பரலோகம் காத்திருக்குது, உனக்காய் பரலோகம் காத்திருக்குது. படிக்கும் அநேக மாணவர்கள் மொபைலுக்கு அடிமையாகவும் படிப்பில் கவனக்குறைவாகவும் ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஆர்வமில்லாமல் வளர்வதை பார்க்கிறோம். இவ்வாறு இருக்கும் ஆயிரக்கணக்கான மாணவர்களை தன்னுடைய ஆழ்மனதின் பயிற்சியின் மூலமாக வெற்றியின் பாதைக்கு வித்திட்டவர் தான் சகோதரர் வில்ஃப்ரெட் ஸ்டான்லி அவர்கள். இந்த பயிற்சி 20 வருடங்களுக்கு மேலாக வேதத்தை ஆராய்ச்சி செய்து வருகிறார். இந்த பயிற்சியை உலகில் உள்ள அனைத்து மாணவர்கள் ஒட்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் மிராக்கிள் ஆப் என்ற ஒரு ஆப்பை உருவாக்கியிருக்கிறார். இந்த மிராக்கிள் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் செய்வதற்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்தலாம். இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு என்கொயரி இருக்குது, டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கான்டாக்ட் நம்பரை நீங்கள் பயன்படுத்தலாம். பிரேஸ் லாஸ்ட் பேசலாம் brother. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. So, நீங்க திரும்பியும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப பிளஸ்ஸிங்காக கருதுறோம். நீங்க பிஸி சிங்கப்பூர்ன்றீங்க, ஸ்ரீலங்கான்றீங்க, டெல்லியில இருக்கீங்க, பாம்பேல இருக்கீங்க, ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புறீங்க, அங்க போறேன் இங்க இட்ஸ் குட். கர்த்தர் வந்து உங்களை நடத்திட்டு இருக்காரு. கர்த்தர் கிருபை. நான் உங்களையும் ஆச்சரியமா தான் பாக்குறேன். லாஸ்ட் ஒரு 10 மந்த் அவர் 8 பாடல்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா நான் உங்களை சாட்சி எடுக்கும்போது எனக்கு நீங்க பாடல் பாடுவீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் கர்த்தர் இந்த ஒரு கிஃப்டை கொடுத்தாரு அப்படின்னீங்க. அதை பற்றி கேட்கும்போது ஆச்சரியமா இருந்தது. பட் உங்கள் சாட்சி நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம நேயர்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்தா தெரியும் உங்களுடைய இதை பற்றி. எனக்கு ஆச்சரியமான விஷயம் 25 வருஷம் உங்கள் ட்ராவல் எல்லாமே சோசியல் ஒர்க்கு, ஸ்கூலு எல்லாம் ஒரு உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொசிஷனில் ஆண்டவர் உங்களை ப்ளஸ் பண்ணி வச்சுருந்தாரு. பட் சடனாக அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பை நீங்கள் அந்த சாட்சியில் கேட்கும்போது அந்த கொரோனா டைமுக்கு அப்புறம் உங்கள் லைஃப் மாறி நீங்கள் ஒரு என்கவுண்டர் நடந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட முழுமையாக ஊழியத்துக்கு இப்போ வந்திருக்கீங்க. அது எப்படி இருக்கு? எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த 4-5 இயர்ஸ் எப்படி ஒரு ஃபீல் பண்றீங்க? 2024 மார்ச் 28 ஆண்டவருடைய அழைப்பின் சப்தனை ரொம்ப திட்டமா கேட்டேன். ஓகே ஓகே கேட்டேன். எனக்கு அதுல இருந்தே வந்து நான் அந்த ஏற்கனவே நான் செய்துட்டு இருந்த பணிகள்ல நான் கொஞ்சம் ஒதுங்க ஆரம்பிச்சு என் பசங்க கிட்ட நான் சொன்னேன். நான் இந்த மாதிரி என் பெரிய பொண்ணு கிட்ட ஃபர்ஸ்ட் நான் இந்த டிஸ்கஷன்ல கொண்டு போனேன். இந்த மாதிரி ஒருவேளை நான் கர்த்தருக்குடைய ஊழியத்துல என் பொண்ணு முதல் சொன்னது, உனக்கு தகுதி கிடையாது, உனக்கு ஊழியத்துக்கு தகுதி கிடையாது. ஆமா, என் பொண்ணு சொன்னது அதுக்கெல்லாம் தகுதி வேணுமா, உனக்கு தகுதி இல்லை. ஏன்னா அப்படி ஒரு கோபம் வரும். பொண்ணை வந்து இது வேணான்னு சொன்னதுக்கு காரணம் எனக்கு இருக்கிற அந்த கோபம். அது எப்படி ஒரு கோபத்தோட இப்படி ஒரு கேரக்டர், நீ ஆண்டருடைய வார்த்தை அது சாந்தமா, அவனுடைய வார்த்தைகள் வந்து அதுக்கு ஒரு தகுதி வேணுமா அப்படின்னு சொன்னது. எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டம் தான். நான் யோசிச்சு பார்த்தேன். என் பொண்ணு நான் எதுவுமே சொல்ல, ஏன்னா ஆண்டவர் பேசுறாரு, என் பொண்ணு மூலமா ஆண்டவர் பேசுறாரு. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் என்ன பண்ணோம், என்ன மாத்திக்கணும், அதுக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அப்போத்துல இருந்து நான் நிறைய வந்து என்னுடைய காரியங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சேன். ஆனா இப்படி விட்டுட்டு வர்றது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நீங்க இவ்வளவு 25 இயர்ஸ் பண்ணி இது பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆமா, ஸ்கூல்ல இருந்து எல்லாமே இருக்கு, ஹோம்ல இருந்து பிளஸ் எல்லா சோசியல் இவ்வளவு பில்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஷயம் டக்குன்னு பிரேக் பண்ணிட்டு ஊழியத்துக்குள்ள வரணும் அப்படிங்கிறது அது சாதாரணமான காரியம் இல்ல. இங்க எல்லாருக்குமே வெள்ளூர்ல பயங்கர ஷாக். நல்லா கொண்டு வந்தீங்க, நல்லா இருந்துச்சு, நல்லா ஏன் திடீர்னு வந்துட்டீங்க, ஏன் திடீர்னு வெளியில வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்ல முடியாது இல்ல. ஆனா இப்போ
கிறிஸ்தவங்களுக்கு தெரியுது ஏன் நான் வெளியில வந்தேன் அப்படின்றது. ஓகே ஓகே. மத்தவங்களுக்கு தெரியல. இப்போ என்னுடைய நான் போற இடத்துல நான் கொடுக்குற மெசேஜஸ், என்னுடைய சாங்ஸ் சந்திக்கிறேன். ஒரு 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 சோசியல் ஒர்க்ல எப்படி பண்ணணும், என்ஜிஓலாம் பண்ணி வச்சிருக்காங்க, ஸ்கூல் ரன் பண்ணி, இப்படி சில பேருக்கு ஒரு எய்மாவே வச்சிருக்காங்க. ஆனா இதுல இருந்து நீங்க பிரேக் பண்ணிட்டு வரும்போது இதுக்கு என்ன காரணம்? நீங்க என் வாழ்க்கையில ஆண்டவரோட இன்டர்வென்ஷன், அவருடைய அந்த ஆண்டவர் நடத்துற விதம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியம். ஒண்ணுமே இல்லாம இருந்த என்ன ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலைய அப்படி ஒரு எப்படி சொல்றது, ஒரு கனவுல நடந்த மாதிரி நடந்துச்சு. கட 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 பெரிய பில்டிங்ஸ் எல்லாம், பர்மிஷன்ஸ் எல்லாம் கூட எனக்கு இதுல எஜுகேஷன் போர்ட்லயும் சரி உடனே எனக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. நான் போன எல்லா அதிகாரிகளும் அதிகாரிகள் எனக்கு பண்ண சப்போர்ட் வேற யாருக்கும் பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லாம் அந்த அப்ரூவல் கொடுக்கறதாகட்டும், FCRA வாங்குறதாகட்டும், அந்த மாதிரி எல்லாம் கூட எனக்கு நிறைய உதவிகள் செய்தாங்க, நிறைய பண்ணாங்க. எல்லாம் கவர்மெண்டினுடைய அதிகாரத்துல, அதாவது அவங்களுடைய பர்மிஷனோட தான் எல்லாமே பண்ணேன். அவங்களுடைய ஒத்தாசை எனக்கு இருந்ததுனால நான் நல்லா பண்ண முடிஞ்சிச்சு. அதுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா கர்த்தர் இந்த காரியங்களை வாய்க்க பண்ணார். ஓகே. அப்படி வாட்ச ஒண்ணு வந்து டக்குன்னு நீங்க ஊழியத்துக்குள்ள இதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு வரும்போது பாக்குற வியூவர்ஸ் யோசிப்பாங்களே, இவ்வளவு பெரிய இது உருவாக்கிட்டாங்க. எனக்கு ஒரு திட்டமான ஒரு அழைப்பு இருந்துச்சு. ஆண்டவரே எல்லாத்தையும் கர்த்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வரணும்ன்ற அந்த அழைப்பு எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு பாட்டு பத்தி ஒண்ணுமே தெரியாது. பாட்டு பாட்டு வீட்டுல நான் எப்பவுமே பாடிட்டு இருப்பேன். சிஸ்டர் சாரா நவரோஜன் சாங்ஸ் நான் நிறைய பாடுவேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பாடுறவதான் நானு. ஆனா பாட்டு எழுதி அந்த ஞானம் எல்லாம் எனக்கு ஒரு 0. இப்ப கூட எனக்கு இப்ப எங்காவது ஒரு மீட்டிங்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சு பாடுனாக்கா எங்க ஸ்டார்ட் பண்ண, எங்க இது பண்ண, அந்த மியூசிக் முடிச்சு தெரியாது எனக்கு. எனக்கு ஏன்னா நான் தெரிஞ்சதை தெரியாத தெரிஞ்சு சொல்றது இல்லைங்களா, எனக்கு தெரியாது, உண்மையே தெரியாது. இது வரைக்கும் தெரியாது. ஆனா எனக்கு தெரியும் பாடல் அது என்னுடைய ஊழியல்ல. எனக்கு எனக்கு வந்து பாட்டு ஊழியல்ல. ஆனா எதுக்காகவோ ஆண்டவர் என்ன பாட வச்சிருக்காரு. அந்த ஒவ்வொரு பாடல்களும் அது கொடுத்த வரிகள், அந்த பாடல் வந்து எனக்கு ஒவ்வொரு சூழ்நிலை வந்தது வந்து வேதத்தை வாசிக்கும் போதே அப்படியே. இப்ப நீங்க என்கிட்ட ஒரு பாட்டு எழுதி கொடுத்தா தெரியாது, என்னால எழுத வராது. ஆனா சில வார்த்தைகள்ல பைபிள்ல படிச்சுட்டு இருக்கும் போதே அப்படியே அந்த வசனம் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள பாட்டு எழுதி முடிச்சிடுவேன் ராகத்தோட. நீங்க இப்ப நம்ம ஆஃப்டர் டெஸ்டிமனி எடுத்தோம் ஷூட், அதுக்கப்புறம் வந்ததுதானா? இப்போ அதாவது ஜனவரியில இருந்து எனக்கு ஜனவரினா 25 சொல்றீங்க. 25 ஜனவரியில இருந்து ஃபர்ஸ்ட் சாங் ஏப்ரல் 30ஆம் தேதி ரிலீஸ் பண்ணி. அப்பதான் உங்களுக்கு அந்த இது வருது, அந்த லிரிக்ஸ் சொல்லலாமா? அந்த டைம் தான் உங்களுக்கு இதாகுது. ஓகே. அந்த 3 மாசத்துல நான் கிட்டத்தட்ட ஒரு 10 பாட்டு எழுதிட்டேன். 3 மந்த்ஸ்ல அந்த 10 சாங்ஸ் நான் எழுதி முடிச்சிட்டேன். இன்னும் என்கிட்ட இருக்கு நிறைய சாங்ஸ். சோ இந்த பாடல்கள் அப்படியே பேசும்போது உங்களோட லைஃப் சாட்சியும் கொஞ்சம் புதுசா நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்களோட இதை கனெக்ட் பண்ணலான்னு பாக்குறேன். நீங்க ஆரம்ப காலத்துல இருந்து அப்படி சொல்லுங்க, உங்க நிறைய பாடல்கள் எழுதிருக்கிறீங்க. இந்த வரிகள்லாம் எந்த இதோட உங்க லைஃபோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத அப்படி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆரம்ப ஸ்டேஜ் நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து ஒரு நீங்க வந்து அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பீரியட் இருக்கும். அதுல ஆஃப்டர் மேரேஜ்ல இருந்து இந்த இது ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் அந்த உபத்திரவங்கள் தான் அந்த பாடு. அதுதான் இப்ப லாஸ்டா இப்ப நான் பாடி இருக்கேன். துன்பத்தின் பாதையில் நான் நடந்த போது துயரத்தின் எல்லையை நான் அடைந்தேனே. அதான் அது வந்து ஏன்னா ஒவ்வொரு வரியும் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சது. ஒவ்வொரு வரியும் அது 3 நிமிஷத்துல எழுதுனேன். நம்ப மாட்டாங்க அந்த பாட்டை. அத வார்த்தைகளை நான் ஒவ்வொரு வரி எழுதும் போது அந்த ராகத்தோடய அதை நான் எழுதினேன். ஆண்டவர் அப்படி கொடுத்தாரு. அது ஒரு ஷார்ட்டா கூட நீங்க அதை பண்ணிருந்தீங்க, சில ஆக்டிங் பண்ணி. ஆமா, அது என் பேத்தியே நடிச்சிருக்கு. என் பொண்ணுடைய கேரக்டர்ல என் பேத்தி நடிச்சிருக்கு. இப்ப அதான் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, உனக்கு ஊழியம் உனக்கு ஊழியம் லாய்க்கு இல்லைன்னு சொன்ன என் பொண்ணு, என் பசங்க, என் 2 மருமகனுங்க, அவங்கதான் இன்னைக்கு என்ன உற்சாகப்படுத்திட்டு இருக்கிறது. அந்த துன்பத்தின் பாதை அந்த பாடல்ல இருந்து நம்ம போலாம். அந்த பாடல் வரிகள்ல துன்பத்தின் பாதையில் நான் நடந்த போதும் அப்படி ஆரம்பிச்சு பண்ண நிறைய உங்க லைஃப் பத்தி இது பண்ணிருக்கீங்க.
பட் பார்க்குற வியூவர்ஸ்க்காக நான் இது பண்ணுறேன். நீங்கள் என்ன மாதிரியான துன்பத்தை நீங்கள் இது பண்ணுவீங்க? சாட்சியில் நிறைய டீட்டெயிலாக சொன்னீங்க. பட் உங்களுக்கு அந்த ஆரம்ப ஸ்டேஜ் எப்படி இருந்தது? அந்த துன்பம் பாதைன்னா ஒன்றுமே இல்லாமல் தான் நீங்கள் வேலூருக்கு வந்தீங்களே? ஒண்ணுமே கிடையாது. ஓகே ஓகே. ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லாம நான் லெபனான்ல வீட்டு வேலை செய்துட்டு இருந்தேன். ஓகே. நான் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வேலையில தான் இருந்தேன். வீட்டு வேலைக்காக நான் போல, நான் ஒரு பெரிய வேலைக்காக போனேன். அப்படி போனேன். எங்க ஹஸ்பண்டும் வந்து அவரும் வெளியே போயிட்டு வந்தவர் தான். ஒரு நாங்க 2 பேருமே வெளியில போயிட்டு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க. அந்த நாட்களை நினைச்சா பயமா இருக்கு. நான் எப்படி உயிரோடு இருக்கேன்? நாங்க எப்படி இன்னும் உயிரோடு இருக்கோம்? உயிர் வாழ தகுதியே இல்ல, உயிர் வாழறதுக்கு எந்த ஒரு சூழ்நிலை இல்லாத சூழ்நிலை தான் நாங்க அப்ப இருந்தோம். நீங்க துன்பத்தின் பாதையில் நான் நடந்த போதும் அப்படின்னு சொல்லி அப்படி பேசு, அது வரிகளை சொல்லும்போது வரிகள் சாதாரணமா அப்படி தொடங்கினாலும் அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பெயின் இருக்குல்ல உங்களுக்குள்ள. நீங்க வலி இப்போ அது பாடும்போது நான் அழுதேன். பாடிட்டு இருக்கும்போது என்ன, பிரதர் ரூஃபஸ் தான் அந்த பாட்டுக்கு வந்து மியூசிக் போட்டு ரெக்கார்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பாடிட்டு என்னால் பாட முடியல, வந்து உட்காந்து அழுதுட்டேன். எங்க பண்ணாலும் அழுவேன் நானு. ஏன்னா அந்த வலி என்னால ஹோப் இருந்துச்சா நீங்க எல்லாம் சேர்ந்து இல்ல என் வாழ்க்கை எப்படி ஆகணும் எங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்ல. சூழ்நிலை குழந்தைகள் பால் வாங்கி கொடுக்குற அளவுக்கு கூட எங்க கிட்ட ஃபினான்ஷியலா இதுவும் இல்லை. ஏன்னா அவன் வேற ரொம்ப சிக்காயிட்டான். இவருக்கு ஏதாவது வர்ற காசு கூட அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு தான் சரியா இருக்கும். அவன் செத்துருமான்னு தான் நினைச்சாங்க. அந்த மாதிரி அப்படியெல்லாம் நாங்க அப்போ அது பாடும்போதும் அந்த வரிகள் வந்து வெறும் பாடல்கள் இல்லை, அது என் வாழ்க்கை. இட்ஸ் மை லைஃப். ஒவ்வொரு வரியும் ஏற்பட்ட அவமானங்கள், ஏற்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள் யாருமே இல்லாம நாங்கள் அனாதைகள் போல வாழ்ந்த அந்த 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 நாட்கள் வந்து என் வாழ்க்கை. அது வரி இல்லை, என் வாழ்க்கை அது. சோ அதுல தான் ட்ரூ ஸ்டோரின்னு போட்டுருந்தீங்க. ஆமா உங்க லைஃப் அப்படியே ஆமா அது பார்த்தா ஏற்கனவே உங்க இதுல வந்து பெருசா டீடைலா சொல்லிருக்கீங்க, எல்லாமே சொல்லிருக்காங்க. ஆனா இது மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. இப்போ அந்த பாடல கூட ஒரு சின்ன கிளிப்பா நம்ம போட்டிருக்கோம். பட் ஆனா பாக்குறவங்களுக்கு நீங்க இதெல்லாம் ஒரு ஹோப் தானே அவங்களுக்கு. இப்படி நீங்க வந்து கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு ஏன் நான் இதை சாட்சியா சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு வனாந்திரம் இருக்கு, எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு இருண்ட காலம் இருக்கு. ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நிச்சயமா ஆண்டவரை இணைக்க இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கிற காரியங்கள் அப்படின்றத நான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நான் அப்பேற்பட்ட பாடுகளுக்கு வழியை நான் வரலன்னா எனக்கு ஆண்டவர் வேற யாரோ மாதிரி இருந்திருக்கும். நான் சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு வர கிறிஸ்டியனா தான் இருந்திருப்பேன். ஆண்டவருடைய அந்த ஸ்ட்ராங்கான அந்த பாண்ட், அந்த உறவு அது சொல்ல முடியல எனக்கு. ஏன்னா இப்போ எனக்கு அப்படி ஒரு தாகம் கர்த்தர் மேல எனக்கு. ஆண்டவரே உமக்காக நான் ஏதாவது செய்யணும். எனக்காக நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. என் பாவத்தை மன்னிச்சிருக்கீங்க, எனக்காக ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டிருக்கீங்க. நீங்க தான் உண்மையான தெய்வம்ன்றதை நான் ப்ரொக்ளைம் பண்ணணும். அதுதான் இப்போ எனக்கு. அப்படி எரேமியாவுக்கு எப்படி அந்த வார்த்தைகள் அவர் இருதயத்துல அந்த எலும்புகள்ல எரிஞ்சு இருதயத்துக்குள்ள அடைப்பட்டு அதனால அவர் அப்படியே டயர்ட் ஆயிட்டார். அந்த மாதிரி எரேமியாவுடைய வாழ்க்கையில வார்த்தைகள் எப்படி அடைப்பட்டிருக்கு, அந்த மாதிரி இன்னைக்கு என் வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைய சொல்லன்றதான் இப்போ என்னுடைய ராப்பகலான ஒரு வாஞ்சை. வாழ்க்கையில நாங்க ஒவ்வொரு நாளும் பார்த்தோம், ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சோம். நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு வருவேன், ஃபாஸ்டிங் இருப்பேன், கீழே வந்த ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்க, யாருன்னா தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஆனா அப்பதான் நான் அதிகமா ஜெபிப்பேன். அப்பதான் ஆண்டவருக்குள்ள நான் எந்த அளவுக்கு நான் அவமானப்படுத்தப்பட்டனோ அந்த அளவுக்கு நான் ஆண்டவரை நேசிச்ச, ஆண்டவரோட என்னுடைய உறவை நான் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறேன்னு நினைச்சேன். என் சுவாசமே நீங்க தான்ப்பா, என் ஜீவன் நீங்க தான். நீ வாழ்ந்தாலும் நான் செத்தாலும் உங்களுக்காக தான் அப்படின்ற அந்த அளவுக்கு ஆண்டவருடைய ஒரு இணைப்பு என்ன அந்த அந்த பிரச்சனைகளும் பாடுகளும் கொண்டு போச்சு. இல்லைன்னா ஏன்னா இன்னைக்கு எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவரை நான் பயங்கரமா பயன்படுத்த போறேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் எனக்குள்ளே அக்கினியா எரிஞ்சிட்டு இருக்கு, அக்கினியா எரிஞ்சிட்டு இருக்கு. அது வெளிப்படுற இன்னும் ஆண்டவர் எனக்கு அந்த நேரத்தை இன்னும் கொடுக்கல.
அது கொடுக்க அது நான் போய் நிக்க ஆரம்பிக்கும் போது, இப்பவே நான் சில சபைகள்ல பேசிட்டு இருக்கும் போதும் எனக்கு வித்தியாசமா தான் ஆண்டவர் வந்து பயன்படுத்துறார். எப்படின்னா, இந்த 25 வருஷம் ஒரு அதிகாரம் எனக்குள்ள இருந்துச்சு. இப்ப அதே அதிகாரம் இன்னைக்கு பவர் வந்து பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம். உலக பிரகாரமா நான் வேலை செய்யறதுக்கு அந்த அந்த அதிகாரமோ அந்த அத்தாரிட்டி எனக்கு எப்படி ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரோ, அதே மாதிரி இப்ப ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்றதுக்கு அவருடைய அனாயிண்டிங்கா அவருடைய அத்தாரிட்டியா எனக்கு கிடைச்சிருக்கு. இனி அதை கொண்டு நான் இனி ஆண்டவருக்காக நான் ஒரு இந்த வருகைக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்து. என்னுடைய பாடல்கள் எல்லாமே வந்து கிருபைய சொல்லல, கிருபைய சொல்ற வார்த்தைகள் இல்ல, அதிகாரத்தை சொல்ல ஆண்டவருடைய அவருடைய வருகையை ஜனங்களுக்கு அறிவிக்கிற வார்த்தைகளா தான் இருக்குது. அநேகர் இப்போலாம் வந்து வருகையை பத்தி பாடல்கள் ரொம்ப குறைஞ்சிருச்சு. பட் நீங்க வருகை பத்தியானது நிறைய ஆண்டவருடைய அந்த அனாயிண்டிங், அந்த வருகை பத்தி தான். இப்ப கூட கொஞ்சம் இதுக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் தோ வந்திட்டாரு வாசலண்டே, அனலும் இல்லாமல் வெளிப்படுத்துற விசேஷத்துல 3ஆம் அதிகாரத்துல அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அனலும் இல்ல குளிரும் இல்ல, உடனே அப்படியாது இரு இப்படியாது இரு, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தா உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் ஆண்டவர் இல்லையா? அப்போ ஆண்டவர் வந்து இன்னைக்கு கிருபன்னு பின்னாடி ஓட முடியாது. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமா இருக்கு. அப்போ நம்மளுக்கு we need authority, we need the power. ஆண்டவருடைய அபிஷேகத்தின் வல்லமை நமக்குள்ள அப்பேற்பட்ட காரியங்களுக்காக தான் இப்ப நான் வேண்டி நிக்கிறேன். ஒரு ஜன கூட்டத்தை ஆண்டவருக்காக திருப்பணும். அதுதான் இப்ப என்னுடைய வாஞ்சை. அது மாதிரி இந்த பாடல்கள், இந்த துன்பத்தின் நடுவில் இது பாடினீங்க. ஸோ அந்த வரிகள் உங்க லைஃப், அது மாதிரி வேற பாடல்கள் இப்ப நீங்க வருகையை பத்தியும் பாடிருக்கீங்க. ஆமா. ஸோ இதெல்லாம் என்ன ஏதாவது ஒரு காரணமா? முதல்ல எனக்கு அந்த பெரிய பேர்டன்ஸ் இருந்துச்சு. ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல 24 மணி நேரமா நாங்க இருக்கணும். ஏன்னா வீடு அங்கேதான். இப்போ எனக்கு ஆண்டவர் அதுல இருந்து என்ன கொண்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறமாவே நான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணேன், ஆண்டவர் சமூகத்துல கொஞ்சம் நிறைய நேரம் உட்கார ஆரம்பிச்சேன். இப்ப என் பிள்ளைங்களை செட்டில் பண்ணிட்டாரு ஆண்டவர். எனக்கு இதுதான் சைன். திஸ் இஸ் a sign to be with God. ஆண்டவரோட எனக்கு நெருங்கி இருக்கிறதுக்கு இப்ப நானும் எங்க ஹஸ்பண்ட் 2 பேர் தான். இப்ப எங்களுக்கு நிறைய டைம் கிடைக்குது, நிறைய ப்ரேயர் பண்றோம். he is also praying more. நாங்க தனித்தனியா தான் நிறைய ப்ரே, ஏன்னா மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுவேன் நான். ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஐயோ அதுக்கப்புறமா இஸ்ரேலுக்கும் பாலஸ்டீனியன்ஸ்க்கும் நடக்கிற அந்த யுத்தம், அந்த காசாவில் அந்த குழந்தைங்க சாப்பாடு இல்லாம செத்து, அது என்ன ரொம்ப பாதிக்கும். நான் உட்காந்து அழுவேன், நான் ரொம்ப அழுவேன், அந்த பிள்ளைங்களுக்காக அழுவேன். ஆண்டவரே இது இந்த மாதிரி உலகத்துல இப்படி இருக்காங்களே, தெரியாமலே போயிட்டு இருக்காங்களே, வருகை சீக்கிரமா வருது, அதுக்கான எல்லா காரியமா நடந்துருச்சு, இன்னும் ஆண்டவரே ஜனங்க அறியாமலே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஊற்றும் தேவா ஊற்றும் தேவா ஒரே பவர்ஃபுல்லான சாங் அது. அந்த பாட்டு ஜோன்ஸ் தான் எடுத்தா. அந்த பாட்டு நான் பாடிட்டு இருக்க ஜான் சென்னையில, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஒரு மியூசிக் எடுத்து சொல்றீங்களா? ஆமா. ஓகே ஓகே. அந்த இது ரெக்கார்டிங் நடக்குது. நான் அங்க நிக்கவே முடியல என்னால. அப்படி என்னால கடைசி வரைக்கும் நான் அந்த பாட்டு நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அழுதே இருப்பேன். அப்படியே கை கால்லாம் நடுங்குது. அப்படி ஒரு அனாயிண்டிங் அந்த பாட்டு மேல. ஏன்னா அவ்வளவு பாரம் எனக்கு. ஆண்டவரே அதான் அந்த அதுக்கப்புறம் வெள்ளங்கள், இந்த ஸ்ரீலங்கால எல்லாம் வெள்ளம் வந்து எங்கெல்லாம் ஒரு வெள்ளம் வந்து, அதெல்லாம் உங்க லிரிக்ஸ்ல நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. யுத்தங்களின் சத்தங்கள், மரணங்களின் ஓலங்கள், அழிகிறது ஆத்துமாக்கள் உண்மை அறியாமலே. பாட்டு எழுதி முடிக்கிறவர் என் கண்ணுல இருந்து கொட்டின தண்ணி அப்படி அழுக. நான் பாட்டு எழுதும் போது மாத்திரம் இல்ல, அது பாடும் பொழுதோ ஏன்னு தெரியல, அந்த பாட்டு நான் பாடும் போது எனக்கு அப்படி ஒரு அபிஷேகம், அப்படி ஒரு எனக்குள்ள ஒரு பாரம் தான் சொல்ல முடியும். அப்படி ஒரு பாரம் ஆத்துமாக்கள் மேல போயிட்டு இருக்காங்களே. ஆண்டவரே நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்க, வந்தாச்சு, அவரு கிட்ட வந்துட்டு நின்னுட்டாரு, அவ்வளவுதான். எந்த நிமிஷம் சொல்ல முடியாது, நீங்க வந்துட்டீங்க. ஆனா இன்னும் உலகம் ஒண்ணுமே மாற்ற இல்லையே, ஆத்துமாக்கள் அழிஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு அந்த பாரம் பயங்கரமான பாரம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாரத்தில் அந்த ஆர்டர் கொடுத்த வார்த்தையை வச்சு அந்த பாடலை ரிலீஸ் பண்ணீங்க. பட் ஆனால் நல்லா அந்த அளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆகலை மக்கள் மத்தியில் அப்படின்ற ஒரு
என்ன இருக்கா உங்களுக்கு? அது மாதிரி ஆமா இருக்கு. நான் யாருக்காக பாரப்பட்டு பாடிட்டு இருக்கனோ அது சரி, யாருக்கும் போய் சரி. சேரல. ஆனா Okay, okay. தெரியும் கர்த்தர் ஒரு நாள் கொண்டு போவார். நிறைய வருகையை பத்தி நிறைய எழுதிருக்கீங்க. ஆமா. வருகையை பத்தி பாடல்கள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. வாலிபர்களுக்கான பாடல்கள் எழுதிருக்கீங்க. பாவத்தை குறிச்சு கண்டிச்சு அப்படிலாம் வருது நிறைய. ஆமா ஆமா. பட் இன்னைக்கு உள்ள பாடல் ட்ரெண்ட் வந்து டோட்டலாவே கிருபை, அந்த அதான் அவங்க பண்ணிட்டு லைஃப் ஸ்டைல் அப்படிதான் வருது. அதுக்கு நிறைய சப்போர்ட் பண்றதையும் பண்ணிட்டு நிறைய போட்டோம். எல்லாம் இப்ப நீங்க எப்படி அப்படிதானே பாக்குறீங்க? எல்லாம் இன்னைக்கு அப்படிதானே போயிட்டு இருக்கு. யாரோ வந்து கண்டிச்சு சொல்றது இல்ல. இப்போ ம், இந்த வாலிப பசங்களுக்கு நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ம், வேகமாக ஓடி அதுனா பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பாரு. வாலிபனே உன் நடையில நீ எப்படி வாழு உன் கண்ணின் காட்சியில நீ நட. ம், ஆனா கடைசியில என்ன வரும்? ம், உனக்கு நியாயம் ம். நியாய இது எப்படி இது தீர்ப்பு. வாலிபர்களுக்காக எப்படி இது எழுதணும்னு தோணுச்சு? இது தெரியல. அந்த வசனம் படிக்கும் போதே இந்த பாட்டு வருது. ஓகே ஓகே. இப்ப இருக்கிற சூழ்நிலை ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. எங்க பார்த்தாலும் சொல்ற விஷயங்கள் அந்த சோசியல் மீடியாவில் பிள்ளைங்க வந்து கம்ப்ளீட்டா மர்ஜ் ஆயிட்டாங்க. அது பிரிக்கவே முடியாது. சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும். இப்ப வாலிப பசங்கன்னு மாத்திரம் இல்ல, வயசு. ஏன்னா பேரண்ட்ஸும் அப்படிப்பட்ட தவறு பண்றதுனால பிள்ளைங்களை கண்டிக்க முடியல இல்லைங்களா? பேரண்ட்ஸ் அந்த மாதிரி தவறுகளை பண்ணிட்டு இருக்கறதுனால, சோசியல் மீடியாக்குள்ள மூழ்கி போயிருக்கிறதுனால, அவங்களையே வந்து என்னது யூடியூப்ல ரீல்ஸ் போடுறது அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம ஒரு நீங்க உங்க பாடல்ல கூட நம்ம சோசியல் மீடியா மூலமா தான் ரீச் பண்றோம். ஆமா. பட் இது ஒரு நல்ல ஒரு டூலா நீங்க பாக்குறீங்களா? நல்ல இத்தனை பேரை ரீச் பண்ணக்கூடிய டூலா இருந்தாலும் அதுல கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. இதை யார் பாக்குறாங்க இல்லைங்களா? அப்படி பாத்திருந்தா எனக்கு எத்தனை பேர் வந்திருப்பாங்க. பட வேகமாக ஓடுறாய மேடு பள்ளம் தெரியாமல் காட்டாற்று வெள்ளம் போல உன் வாழ்க்கை எழுது போகுதே வாலிபனை யோசிப்பாய நியாய தீர்ப்பு உண்டென்று. அக்கம் பக்கம் பார்க்காதே பாதி மாறி போகாது. இந்த மாதிரி எல்லாம் பசங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு வாலிப பையன் கூட இது வரைக்கும் அந்த பாட்டை கேட்டதோ இல்ல, எனக்கு ஒண்ணும் சொன்னதே இல்ல. அது அப்படியே போட்ட மாதிரி போட்டு இருக்கு. அவர் கொடுத்திருக்காரு, நான் கொடுத்துட்டேன். சரி சரி. இனி அவர் கொண்டு போக வேண்டியது அவரது. ஓகே இல்லைங்களா? ஏன்னா இன்னைக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்குன்றீங்க. இந்த ஒரு நல்ல விஷயத்தை கூட கொண்டு போக முடியல. அது அந்த பாடல் வரிகளை நீங்க கொண்டு வரும்போது நிறைய பேருக்கு அது ஒரு பிடிச்ச அது ஷேர் பண்றது கஷ்டமா இருக்கு. அப்படி எடுத்துக்கலாமா? அந்த ஆமா எடுத்துப்பாங்க. அடுத்தது வந்து நான் கொஞ்சம் இந்த மாதிரி பிளெஸிங் தான் நிறைய விரும்புறாங்கன்னு சொல்ல வரீங்க. ஆமா, ஆசீர்வாதமா இருப்பாய் நீ ஆசீர்வாதம், நீ போகையில ஆசீர்வாதம் வருகை. ஆமா, அதுதான் ஆசீர்வாதம். ஆனா எப்போ அவர் கற்பனைகளை கை கொள்ளும் போதுதான். யார் கற்பனைகளை கற்கொள்ளும் போது, கற்பனையை கை கொண்டு கர்த்தருக்குள்ள உண்மையா இருக்கிறவங்களுக்கு பாடல இல்லாம இல்ல, அவங்களுக்குதான் அதிகமான பாடுகள். அந்த பாடுகள் மத்தியில, உபத்திரவங்கள் மத்தியில ஆண்டவரோட நடக்கிறோம் பாரு, அதுதான் சாட்சி. அதுதான் சாட்சி. அததான் நீங்க பாடல் வரிகள்லயே நீங்க நான் அதுதான் இப்ப கூட எந்த மட்டும் குந்தி குந்தி எழுந்திருப்பாயோ ஆண்டவருக்கு. இதோ வந்துட்டாரு ஒரு பாட்டு, இதோ வந்துட்டாரு வாசலண்டே. சில சமயத்துல எனக்கு வந்து பலன் வேணும் அப்படின்னு கேட்கும் போதும், சங்கீதம் 84 நான் வாசித்துட்டு இருக்கும் போதும், உம்மில் பலன் கொள்ளுகிறவன், உம்மில் பலன் கொள்ளுகிறவன். அது மாத்திரமல்ல, ஆண்டுக்குள்ள பலனா இருக்கிறவளுக்கு, அவன் உண்மையா இருக்கிறவளுக்கு அவர் எப்படி மழுகின் பள்ளத்தாக்கிலே ஊருவன் நடந்தாலும் அது நீரூற்றாக்கிக்கொள்ளுங்க, அவர் பலத்தின் மேல் பலன் அடி. அப்ப எனக்கு வந்து பலன் வேணும் ஆண்டவரே. அப்பதான் பலன் கொள்ள பலன் தாரும், பலவீனனை தாங்குமே பலனான என் தேவனே, அந்த பாட்டு. அப்போ ஆண்டவர்கிட்ட அது ஒரு ப்ளீடிங், ஆண்டவர்கிட்ட சப்மிஷன். ஆண்டவர் என்ன பலப்படுத்துங்க, என்னுடைய சரீர பல வேணும், ஆத்மா பல வேணும், அதெல்லாம் பலன் அடைய எனக்கு உதவி செய்யுங்க. என்னோட பாடல் எல்லாமே வித்தியாசமா, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்போ இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அது எப்படி எடுத்துப்பாங்க தெரியல. ஆனா ஒரு நாள் வரும், நிச்சயமா ஒரு நாள் வரும், என் பாடல்கள் வந்து ஆத்துமாக்களை தொடும். இல்லைன்னா இது நான் எழுதின பாடல்கள் இல்லை, ஆண்டவர் எழுதின பாடல்கள். இது கர்த்தர் எனக்கு கொடுத்தவா. நான் வந்து நான் ஒன்றும் ரைட்டர் கிடையாது, இல்லைன்னா ஒரு மியூசிஷியன் கிடையாது. அதான் சொல்லனே, எனக்கு மியூசிக் போட்டாக்கா அவங்களோட சேர்ந்து பாடுறது கூட எனக்கு தெரியாது. அப்ப ஆண்டவர் இப்பேற்பட்ட பாடல் கொடுத்திருக்காருன்னா அது சும்மாவா கொடுப்பாரு இல்லைங்களா? ஒரு 8 பாடல்கள், அதுல ஒரு 3 பாடல்கள் பேசியிருக்கோம். இன்னும் வேற என்னென்ன பாடல்கள் நீங்க எழுதிருக்கீங்க? எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பாடல் வந்து மாறும்.
எல்லாம் மாறும். மாறும். ஆமா, நிறைய பேர் அதை நானும் கேட்டிருக்கேன். Okay. எல்லாருமே அந்த அந்த மாறம் மட்டும் கொஞ்சம் எனக்கு அமெரிக்காவில் இருந்து கூட ஒரு சிஸ்டர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவங்க என் நம்பர் எடுத்து அந்த மாதிரி அந்த பாட்டு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. மாறும் எல்லாம் மாறும். அது எப்படி உங்க வாழ்க்கையை ஒட்டி தான் எடுத்தீங்களா? நான் இப்போ எழுதின பாடல்ல அந்த மாறும் எல்லாம் மாறும் வந்து மோஸ்ட்லி எங்காவது போனா அந்த பாட்டை பாட சொல்றாங்க. நிறைய பேர் எனக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அந்த பாட்டு அந்த பாடல் வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு 4 ஸ்டான்ஸை எழுதி முடிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடியே வந்து பெங்களூர் போகிறேன் நான் இது பாட்டு ரெக்கார்டிங்க்கு. ஃபஸ்ட்டு ஒரு 3 சாங்ஸு. இந்த பாட்டு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். நான் போகிறதுக்கு முந்தின நாள் தான் அந்த பாட்டை நான் எழுதினேன். அந்த 3 சாங்ஸ் வந்து பாடி முடிச்சிட்டேன். இது அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் ரூஃபஸ் கிட்ட, இந்த பாட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அவர் பாடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னார். நான் பாடுறேன். அது எனக்கு வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அதை பாடிட்டு இருக்கும்போதே அது கம்ப்ளீஷன் ஆயிடுச்சு. பாடி முடிக்கிறேன், அந்த பாட்டினுடைய இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு எனக்கு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அது ஸ்டான்ஸ் அது ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம இருந்தேன். அது மட்டும் தான் நான் எழுதின பாடல்கள்ல நான் கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டா போயிட்டு ரெக்கார்டிங் பண்ணது. ஆனா ரெக்கார்டிங் டைம்லயே அது கம்ப்ளீட் ஆச்சு. அது என்னன்னா ரொம்ப ஆச்சரியமா இதுன்னா ஆர்டர் வந்து மாற்றுறாரு இல்லைங்களா. என் வாழ்க்கையில எவ்வளவு மாறி இருக்கு இல்லையா. ஒன்றும் இல்லாத ஒன்றுமே லைஃப் எப்படி போகனே தெரியாது. ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு ஸ்டேஜில் ஒவ்வொரு மாதிரி மாற்றிட்டு தான் வந்துட்டுருக்காரு. ஸோ ஹீ இஸ் அன்சேஞ்சிங் காட் ஃபார் சேஞ்சிங் திங்ஸ். அதுதான் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலயும் அந்த இதை பார்த்து. ஆமா, அது என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற இதுதான். அந்த மாறும், எல்லாம் மாறும். ஆனா நான் ஐ வாண்ட் டு சே ஒன் திங், மாறும் எல்லாம் மாறும் அப்படின்னாக்கா நம்மள மாத்திக்கின பிறகுதான் மாறும். இத நான் ரொம்ப தெளிவா அங்க நான் ரெக்கார்ட் பண்றேன் இந்த வார்த்தைய. நம்ம ஆண்டுக்குள்ளாய் மாற்றிக்கொள்ளும் பொழுதுதான் மாறும். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் அந்த மாதிரி கடைபிடிச்சிருக்கீங்களா? நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறேன். ஏதாவது நீங்கள் ஒன்று மாற்றி கர்த்தர் பிளஸிங் ரிசீவ் பண்ணேன் அப்படிங்கலாம் நடந்திருக்கா? கண்டிப்பா. ஒரு சில காரியங்கள் வந்து ஸ்டபனா இருக்கும் போதும் ஆண்டவருடைய சத்தம் கேட்காது நமக்கு. அதுக்கு அந்த காரியத்தை மாத்திக்கின பிறகு ஆண்டவர் நம்மளோட இடைப்படுவார். எனக்குள் ஏற்பட்ட மாற்றம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நான் அப்படின்ற எண்ணம் எனக்கு நிறைய இருந்துச்சு. என்ன எல்லாம் வெரி டைனமிக் பர்சனாலிட்டி, ஷீ கேன் டூ எனிதிங், என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு சொல்லும் போதும் அது எனக்கு ஒரு பெருமையா இருந்துச்சு. அப்ப நான் யோசிச்சேன், அப்போ நான் எல்லாமே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு அந்த பெருமை இருந்துச்சு. நான் எல்லாம் பண்ணுவேன், என்னால் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது எனக்குள்ள இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு கோபம், எரிச்சல், இதெல்லாமே எனக்குள்ள இருந்த பாவங்கள் தான். ஆனா ஒரு நேரம் வந்துச்சு, ஆண்டவர்கிட்ட நான் சரண்டர், ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லை, ஆண்டவரே அப்படின்னு நான் சரண்டர் ஆகும்போது தான் ஆண்டவர் வந்து என்ன வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சி எனக்குள்ள இருந்த காரியங்கள்லாம் எடுத்து போட்டு அவர் எனக்குள்ள வந்துட்டார் கம்ப்ளீட்டா. அதுதான் எனக்கு இப்போ ஒரு பெரிய கிருபை. என்னன்னா நம்மள மாத்திக்கும் போதும் மாத்திக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். ஆண்டவர் நம்மள மாத்துறதுக்கு இடம் கொடுக்கணும். நம்மளால மாற முடியாது, ஒண்ணு மாத்திரம் நிச்சயம், நம்மளால மாற முடியாது. ஆனா ஆண்டவர் மாத்துறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அந்த மாதிரி இடம் கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மள மாத்துறாரு. நான் உள்ளக்குள்ளேயே வச்சுட்டு நான் மாறணும்னாலாம் மாற முடியாது. அதுல இருந்து வெளியில வரணும், நம்ம விரும்பணும், ஆண்டவர்கிட்ட அதை சரண்டர் பண்ணணும். அப்போ ஆண்டவர் God will change everything. அதுதான். சோ அது மூலமா தான் அந்த பாடல்கள் உங்களுக்கு. ஆமா, அதுல பாத்தீங்கன்னா ஒரு பழைய ஏற்பாட்டு அற்புதற்கும் ஒரு புதிய ஏற்பாட்டு வரியில ஆமா என்ன மாதிரி மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறும். அது பழைய ஏற்பாட்டுல மோசே மாறாவில செஞ்ச தண்ணீர். அடுத்தது கற்சாடி தண்ணீர் சுவையாக மாறும். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து செஞ்ச
ஸோ பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுல ரெண்டு அதிசயங்களும் அதுல இருக்கும். அற்புதங்கள், ஆண்டவர் செஞ்ச அற்புதங்கள் அதுல இருக்கும். அதனால பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் இல்ல அற்புதங்கள், புதிய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, இன்னைக்கும் கர்த்தர் மாற்றுகிற தேவர். ஏன்னா அவர் மாறாதவர். அப்படிதான் முடிப்பான் அந்த பாட்டை. ஓகே ஓகே மாறாதவர். ஸோ அந்த வரிகள் அப்படியே உருவானது, அது நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ அடுத்த பாடல் வந்து தேவசத்தம். தேவசத்தம், ஆமா. அதுல வந்து நம்ம இது செய்யுங்க விடுங்க அப்படின்னும் போதும் என்னமோ நம்ம தப்பா சொல்ற மாதிரி யோசிக்கிறாங்களே என்னன்னு தெரியல. ஆயத்தமாயிடு, பாவத்தை விடு, அப்படி இல்லாம இப்படி இல்லாம இருக்கே, ஆண்டவர் வந்துட்டாரே, இப்படி எல்லாம் நம்மள ஒரு காஷன் கொடுக்குறோம்ல. அது ஜனங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா நிச்சயமா யாருக்காவது அது போய் சேரும். என்னுடைய இது அதுதான். ஏன்னா அது ஆண்டவருடைய வார்த்தை. இது சினிமா பாட்டு இல்லை, இது வேதத்துல இருந்த வார்த்தைகளை எடுத்துதான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதனால நிச்சயமா அது ஆத்துமாக்களை போய் சேரும். இன்னைக்கு இல்லைனாலும் ஒருவேளை எனக்கு அப்புறமா கூட அது ஒரு நாள் ஆண்டவர், இப்ப எல்லாமே அது எதுல இருக்க எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை என் காலத்துல அது ஒருவேளை ஜனங்க அது இது பண்ணலன்னா கூட ஒருவேளை எனக்கு அப்புறமா கூட இந்த பாடல் கேட்கலாம். ஏன்னா நிறைய பழைய பாடல்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யார் எழுதுறாங்கன்னே தெரியாது. யார் எழுதுறாங்க அப்புறமா தான் தெரியும், ஓ இவங்க எழுதுந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த ஊற்று தண்ணீரே அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு. இப்பதான் தெரியுது அவர் பாஸ்டர் ஜான்சன் அப்பா எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவங்களுடைய மரணத்துக்கு அப்புறமா இந்த இப்ப அந்த குடும்பமே அந்த பாட்டை பாடுதுல்ல. ஏன்னா எனக்கு வந்து அவருடைய மெசேஜ் வந்து என்ன நிறைய வந்து கன்சோல் பண்ணிருக்கு. அவர் வெறும் வார்த்தைய நான் கேட்கிறவளா மாத்திரம் இருந்தா அது என்ன ஒன்றும் பாதிக்காது. ஆனா நான் ஆண்டுக்குள்ளேயே நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆண்டுக்குள்ள வந்துட்டேன். அப்ப அந்த வார்த்தைகள்லாம் எனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அவர் காத்திருக்கிறவர்களுக்கு எப்படி இருக்கும், வனாந்தரத்துல வழியில போறவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்றது அவரு நிறைய அவருடைய மெசேஜை நான் நிறைய கேட்டிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஊழிய கர்த்தருடைய வார்த்தைகள் வந்து உணர்த்தப்படணும். நான் ஆண்டவர்கிட்ட சொல்வேன், நான் ஆண்டவரே இப்ப நான் போய் பேசினேன் அப்படின்னு சொன்னா அங்க கிரியை செய்யணும். அப்படி இல்ல அங்க போடுற விதை வந்து செத்து போயிடும். செத்தது. ஆனா உங்களுடைய வார்த்தை அப்படி இல்லையே, அது வந்து உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள். அதனால அந்த வார்த்தையை சொல்லும் போதும் அங்க என்ன இருக்கணும், அவங்க ஜீவன் உண்டாகணும், அந்த இடத்துல உயிர்ப்பிக்கணும், பாவத்திலிருந்து விடுதலையாக்கி உணர்வடைய செஞ்சு அப்படிதான் ஆத்துமாக்களை வந்து உடைக்கிற வார்த்தைகளை தான் ஆண்டவர் எனக்கு கொடுக்கணும். நான் என்னுடைய மினிஸ்ட்ரியில நான் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாஞ்சிக்கிறேன். சும்மா போய் நின்றுட்டு ப்ரேயர் பண்ணுறதோ இல்லை ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு வர்ற மினிஸ்ட்ரி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் போய் அங்கே நிற்கும் போது கிரியே இருக்கணும். என்னுடைய பாடல்கள் வந்து அநேகமாக யாரும் வந்து எப்படி ரசிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அங்கே வந்து உணர்த்துற வார்த்தைகள் தான் நிறையா இருக்கு. என்னுடைய பாடல்கள்ல உணர்த்துற வார்த்தைகள் தான் இருக்கு, வரிகள் தான் இருக்கு. அப்ப நீங்க அப்படி யோசிக்கல? அப்ப நிறைய பேர் இப்போ காயங்களுக்கான மருந்து மாதிரி சில பாடல்கள் வரும்போது அவங்க அவமானப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, வரும் இதுக்குதான் கம்ஃபர்ட்டா அந்த பாடல்கள் வரும்போது மக்கள் அதிகமா ஏத்துக்கிறாங்க. அப்படி நம்ம எடுத்துக்க முடியாதா? ஏன்னா அது நான் தப்புன்னு சொல்லல. இப்ப மாறும், எல்லாம் மாறும். அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குல்ல. அது சூழ்நிலையே மாறும், அந்த வரிகளே வருது. ஆனா நீங்க வேற ஒரு இதுல சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம மாறினா எல்லாம் மாறும், நீங்க நம்ம மாறிக்கினா எல்லாமே மாறும். பட் இவங்க மாறாமையே வந்து கிருபையை வச்சு நம்ம பிளஸ்ஸிங் அப்படி சொல்ல வரீங்க. அந்த மாதிரி அதாவது பாவத்தை குறித்தோ நியாய தீர்ப்பு குறித்தோ பேசுறதுக்கு பயப்படுறாங்க. ஓகே ஓகே. பாவத்தை குறித்து வந்து பேசுறது வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ பாடல்களும் அந்த மாதிரி இல்லை. இப்போ வர்ற பாடல்கள் வந்து பாவத்தை குறித்து அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இப்போ ஃபாதர் பெர்க்மன்ஸ் சாங்ஸ் எல்லாம் வந்து பாடிட்டு இருக்கும் போதே எத்தனையோ பேர் மனமாறி இருக்காங்க, பாவத்துல இருந்து வெளியில் வந்திருக்காங்க. என் ஜனமே மனம் திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடும் போதும் நான் ஒரு சாட்சி கேட்டேன். பின்னாடி ஒரு ஆள் குடிச்சிட்டு வந்து நின்றுட்டு இருந்த ஆளு அடுத்த நாள்ல இருந்து அதை குடிய விட்டார். அந்த மாதிரி பாடல்களுக்கு வந்து ஒரு பவர் இருக்கு. ஏன்னா அது ஆர்டர் கொடுத்த பாடல்கள் இல்லையா? அதனால பாடல்கள் இருக்கு. கண்டிச்சு
ரசிச்சு உணர்த்துற பாடல்கள் வந்து எனக்கு தெரியல. ஏன்னா என் பாடு இத்தனை 10 மாசத்துல 8 பாடல்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே கொஞ்சம் வார்ன் பண்ற ஆண்டூருக்கு அந்த வார்த்தைகள் கொஞ்சம் ஜனங்களை வார்ன் பண்ற மாதிரி தான் இருக்கு. யாராவது ஒரு 4 ஆத்துமாக்களை தொடட்டுமே அந்த அதுதான் அதுதான் நம்மளுக்கு வந்து இவ்வளவு இத்தனை லட்சம் போய் பாட்டு கேட்கணும்னு இல்லை, கேட்கிற ஒருத்தராவது அதுல ரட்சிக்கப்படணும். அந்த வார்த்தைகள் அவங்கள தொடணும். தேவ சத்தம் கேட்கிறதா? நீங்க ஆண்டவர் சத்தத்தெல்லாம் கேட்டிருக்கீங்களா? எரேமியா 23:29 அந்த வசனம் நான் படிப்பேன் பாரு. அது அடிக்கடி அதை தியானிப்பேன். கர்த்தரின் வார்த்தை அக்கினியே கண்மலை நொறுக்கிடுமே. அந்த அந்த வரி நான் நிறைய படிப்பேன். நிறைய நான் என்ன பண்ணேன், நான் எப்படி தியானிப்பேன் அப்படின்னா, ஒரு வசனத்தை எடுத்து அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நேரம் அதையே வச்சு தியானிப்பேன். அப்படித்தான் இந்த பாட்டு எனக்கு ஆண்டவருடைய சத்தம், அப்படியே வார்த்தைகள் எவ்வளவு வல்லமையானது. அப்படிதான் கர்த்தரின் வார்த்தை அக்கினியை கண்மலை நொறுக்கிடுமே, கரடான முரடான பாதைகளை செவ்வையாய் மாற்ற. ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம்தான் மனுஷனுடைய வழியை செவ்வைப்படுத்த முடியும். வேற எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை தான், அது அத்தனை வல்லமை உள்ளது. அது வார்த்தைகள் தான். இன்னைக்கு நான் என்ன வந்து நான் என்னைக்கோ இந்த உலகத்தை விட்டே நான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பேன், இந்த உலகத்தை விட்டு நான் போயிருப்பேன். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையில படிக்க படிக்க படிக்கதான் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, எனக்குள்ள ஒரு விசுவாசம், என்னை தேற்றி என்னை ஆற்றி என்ன வந்து இந்த நாள் வரைக்கும் காக்குறது வந்து அவருடைய வார்த்தை மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அது சொல்லணும்ல. வேற என்ன பாடல்கள்? நீங்க 8 பாடல்கள் இது நிறைய பேசிட்டே வரோம். ஃபர்ஸ்ட் சாங்கே வந்து என்னே சரி. ஓகே ஓகே ஓகே. அந்த என்னே சரி பாட்டு வந்து ஒரு நைட்டு ஒரு 12 o'clock மேலே நான் நிறைய நைட் ப்ரேயர் பண்ணுவேன். சரி. 12 மணிக்கு மேலே நான் ப்ரேயரில் நான் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் வந்து ஆவியிலேயே அப்படியே ஜெபிச்சுட்டே இருக்கேன். எனக்குள்ள ஒரு டியூன் மட்டும் வருது. அந்த டியூனை மட்டும் நான் எவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு தெரியல. அதாவது அந்த மாதிரி ஒரு டியூன் போயிட்டே இருக்கு. எனக்கு என்ன இது, அது யாரோ பாடுற மாதிரி இருக்குது, நான் பாடுற மாதிரி இல்லை, யாரோ பாடுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு நான் கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு அந்த டியூனை வச்சு அப்படியே என்னை சரி என்னை சரி அப்படி அந்த பாட்டு நானும் பாட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே அப்படியே கொஞ்ச நேரம் என்னை சரே என்னே சரே என்னை சரே என்னே சரே என்னை சரே என்னே சரே என்னை சரே என்னே சரே. இந்த பாட்டு அந்த வரியே இப்படியே பாடிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா சில வார்த்தைகள் வர ஆரம்பிச்சிச்சு, எழுத ஆரம்பிச்சேன். அப்புறமா என் கசின் கிட்ட ஒரு நாள் அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க, வந்திருந்தாங்க. சரி. நாங்க 2 பேரும் வெளியில எங்க போயிட்டு இருக்கோம். அப்ப நான் இந்த பாட்டு நான் அது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். அப்புறமா பார்த்த உடனே இல்லை நல்லா இருக்கு இந்த சாங்கு, இதுக்கு மியூசிக் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறமா என் டாக்டர்கிட்ட அடுத்த நாள் என் டாக்டர்கிட்ட போனேன். அவர்கிட்ட போய் சொன்ன உடனே பெரிய பொண்ணம்மா ரொம்ப நல்லா இருக்குமா இந்த சாங்கு, இதுக்கு மியூசிக் அதுவும் அதே இதுக்கு மியூசிக் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். எனக்கு அப்போ மியூசிக் பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது. மியூசிக்கு அது இதெல்லாம் பாரு, அந்த மியூசிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணது நீங்கள் தான் இல்லையா? அப்போது நான் யோசித்தேன், இது அது ஒரு பாட்டு, அதுவும் அப்புறமா தான் நான் எனக்கு எப்படி பாருங்களேன், பாட்டை இன்னைக்கு கொடுத்துட்டா நாளைக்கு போட்டு கொடுத்துருவாங்க அப்படிதான் நினைச்சுக்கிறேன் நான். ஒரு பாட்டுக்கு இத்தனை மாசம் இவ்வளவு நாள் ஆகும், இது இவ்வளவு வேலை இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது அந்த மாதிரி. அதுக்கப்புறமா நானே இல்ல அடுத்து பார்த்தா வித்தின் ஒரு 15 daysல எனக்கு 2-3 பாட்டு அப்போ வந்து அந்த மாறும் எல்லாம் அப்படியே கட 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 கடன்னு பாடல்
நான் பாடி இது வச்சுட்டு என்ன பாட்டுன்னு யோசனை உட்காந்துக்கிறேன். அது இவ்வளவு பாட்டு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. உட்காந்தே இருப்பேன், யோசிக்கிறதால இல்ல. இப்ப பாட்டு எழுதணும்னால நான் என்னைக்குமே போய் உட்காந்தது இல்லை. பாட்டு எழுதணும் அப்படின்றதுன்னா இது வரைக்கும் நான் யோசிச்சதே இல்லை. இப்ப யோசித்து நான் ஒரு பாட்டு எழுதுனா கூட எனக்கு தெரியாது, வராது. அது ஆண்டவர் எப்படி கொடுப்பாரு, எந்த நேரத்துல கொடுப்பாருன்னு தெரியாது. அதுக்காக ப்ரேயர் நேரத்துல வரும்னாலாம் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பாட்டு மட்டும் தான் நான் ஜெபிக்கிற நேரத்துல வந்தது. மற்றதெல்லாம் சாதாரணமா வந்து எப்பாவது திடீர்னு அந்த பாட்டு வரும். உடனே நான் என்ன பண்ணுவேன், அந்த பாட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன். ரெக்கார்ட் பண்ணி அந்த டியூனை ரெக்கார்ட் பண்ணிப்பேன். அப்புறமா உடனே ஒரு பேப்பர் பென் எடுத்து வரும், அப்படியே ஃப்ளோ, அந்த பாட்டு அந்த வரிகளும் அந்த ராகமும் ஒண்ணா வரும். அதுதான் எனக்கு. யாருக்கிட்டையுமே இது வரைக்கும் சஜஷன் கேட்டதே இல்லை, இந்த பாட்டுக்கு இந்த டியூன் இப்படி வருது. எனக்கு என்ன மொத்தமா ஆண்டவர் கொடுத்துட்டான். எந்த ஞானமே இல்லாத நானு ஒரே 10 மாசத்துல 8 பாட்டு, 8 அடுத்த மாசம் ஒரு பாட்டு வருது. இன்னும் 10 பாட்டு இருக்கு. இன்னும் I have 10 songs தான் சொல்லிட்டு ஆண்டவரே இனி நீங்க துட்டு கொடுத்தாதான் நான் பாட்டு பாடுவேன். சோ இது எல்லாமே உங்களுடைய ஓன் பணம் தான் இல்ல? எல்லாமே நீங்க ஆமா, எல்லாம் வேற எது காசு. இனிமேல் காசு கிடையாது. நீங்க காசு கொடுத்தாதான் பாட்டு. இன்னும் 10 பாட்டு இருக்கு நீங்க கொடுத்த பாட்டு. நீங்க கொடுத்தா பாடுறேன், இல்லனா அதுவும் எல்லாமே வருகை பத்தி இந்த மாதிரி தான் இருக்குமா? ஆமா, எல்லாமே வருகை பத்தி. இந்த பாவத்திலிருந்து வெளியே பரிசுத்தமான ஒரு பாட்டு. ஆமா, ஒரு பாட்டு ஆண்டவருடைய வருகை பத்தி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாட்டு ஆண்டவர் எப்படி வருவாரு, நம்ம மனவாட்டியா எப்படி கொண்டு போவாரு, அந்த மாதிரி எல்லாம் பாட்டு எழுதியிருக்கேன். அதனால எல்லாமே ஆல்மோஸ்ட் வருகை தான். ஆண்டவர் வந்து கேட்குற மாதிரி தான். என் ஜனமே இன்னும் என் தாமதம் அப்படின்னு சொல்லிட்டு, கோழித்தன் குஞ்சுகளை கூட்டில் சேர்த்தணைப்பது போல், கோழித்தன் குஞ்சுகளை கூட்டில் சேர்த்தணைப்பது போல் உன்னை சேர்த்திட வாஞ்சித்தினே, உனக்கோ மனதில்லையே. உன்னை சேர்த்திட வாஞ்சித்தினே, உனக்கோ மனதில்லையே. என் ஜனமே இன்னும் உனக்கு தாமதமே. இப்படிதான் பாட்டு எழுதி வச்சுக்க. இன்னும் ரெக்கார்ட் பண்ணல, ஒன்னும் பண்ணல. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. ஆண்டவர் கொடுத்தா பாடுறேன். அதனால நிறைய இந்த மாதிரி தான் ஆண்டவர் வந்து தாகத்தோட மக்களை பார்த்து கேட்கிற மாதிரி தான் நிறைய சாங்ஸ், நிறைய பாடல்கள். சோ கிட்டத்தட்ட ஒரு 8 பாடல்கள் இப்போ நீங்க பண்ணிருக்கீங்க. அது உங்களுடைய சேனல்ல ஃப்ளேம் ஆஃப் ஃபயர், நம்ம அந்த லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா பார்ப்பாங்க, நிறைய ஆடியன்ஸ் தெரியும். பட் அது மாதிரி உங்களுக்கு இத்தனை வருஷம் பிடிச்ச பாடல்கள் ஒன்று இருக்கும்ல உங்க லைஃப்ல வந்து, இந்த பாடல் நான் ஃப்ரீக்வெண்டா பாடுவேங்க அப்படின்னா எந்த பாடல்கள் நீங்க அதிகமா? சிஸ்டர் சாரா நவரோஜன் சாங். ஓகே, ஆனந்தமா இன்ப காணா ரொம்ப பிடிக்கும். அதுவும் பரலோகத்தை. ஆமா, அதுலயே வந்து வாலிப நாளில் இயேசுவை கண்டீர், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டீர், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவே நன்றி நான் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவே நன்றி நான் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்பக் காணார் எங்கிடுதே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் கிச்சன்ல வேலை செய்யும் போதோ மத்த இல்லையா நிறைய பாடின பாட்டு இந்த ஆனந்தமாய் இன்பக் காணா அப்படியே ரசிச்சு பாடுவேன். ஏன்னா அப்படியே ருசிச்சு பாடுவேன். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாங்ஸ் வந்து? ஆமா, இந்த சாங்ஸ் அப்படியே ஃபாதர் பெர்க்மன் சாங்ஸ் சிலதெல்லாம் நிறைய சாங்ஸ். அவர் சாங்ஸ் வந்து டெய்லி ப்ரேயர்ல அவர் பாட்டா
ஓகே ஆமா, ஓகே ஓகே பார்க்கலாம். ஓகே. லேட்டஸ்டா நிறைய சிங்கர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, நிறைய ஆமா பாடல்கள். இப்போ அதுல உங்களுக்கு பிடிச்ச? எனக்கு இவரு யாரு டாக்டர் ஜோசப் ஆல்ட்ரின் சாங்ஸ் ஓகே 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 அவர் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே சூப்பர். இன்னும் நிறைய பாடல்கள் நீங்க உங்க லைஃப்ல, ஆமா நிறைய பாடல் இருக்கு. ஆனா எனக்கு உங்க ஒண்ணும் ஊழியத்துல இது ஒரு ஊழியமா பாடல்கள் ஆமா எங்கள் பாடல்கள் இஸ் நாட் மை மெயின் மினிஸ்ட்ரி. அது ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு. என்ன வந்து ஆண்டவர் வார்த்தைகளை சொல்ல என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கார். ஹி ப்ரிப்பேர்ட் மீ. ஓகே அவருடைய வார்த்தையை சொல்றதுக்கு தான் நான் வாஞ்சிக்கிறேன். அவர் வார்த்தைகளை பாடல்கள் மூலமா கூட நான் சொல்லலாம், அதுதான் சொல்லியிருக்கேன். பட் ஆனாலும் பாடல் இன்னும் ஆண்டவருடைய வார்த்தைகளை வந்து ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும், ஓகே. வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும். அதுதான் அதுக்கு இது என்னுடைய ரொம்ப பிரயோஜனப்படணும்ங்கறது ஆமா உங்களுடைய. அதுக்கான பாடல் தான் ஆண்டவர் ஒவ்வொன்றா கொடுத்துட்டு இருக்காரு. ஓகே ஓகே ஓகே. அது சோ அந்த அதுக்கு பாடல் ஒரு காலங்கள் வரும்போது நிறைய பேரை ரீச் பண்ணுங்கிறது கண்டிப்பா இன்னைக்கு இல்லைன்னா கூட அதுதான் சொல்றேங்களே. இப்போ யாரெல்லாம் எப்பப்போ பாடின பாடல்கள் நம்மளுக்கு யாருன்னே தெரியாது. இப்போ பார்த்தா பத்தியா இத்தனையோ வருஷத்துக்கு அப்புறமா நான் சின்ன பொண்ணா இருக்கும் போதும் பாடின பாடல்கள் யாரும் எழுதுனாங்கன்னு தெரியாது. ஆனா இப்போ அந்த அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்க உலகத்துல இல்லவே இல்லை. ஓகே ஓகே. அவங்க இல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு அந்த அது அது அந்த பாடல்கள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குல்ல. அப்படிதான் இன்னைக்கு இல்லைன்னா கூட நம்ம விதைச்சிருக்கோம், என்னைக்காவது ஒரு நாள் அது வரும். ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தை ஒதுக்கி உங்க பாடல் பிறந்த கதை உங்களோட சாட்சியோட எங்களோட ஷேர் பண்ணி ரொம்ப நன்றி. தேங்க்யூ.